வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு ஒரு குறும்படம். ஆக்சுவலி ஃப்ரைடே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட்லாம் எதுவுமே இருக்காது. சின்னதாக ஒரு 2 சீனை போடுவாங்க, அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்கு. அதில் ஒரு குறும்படம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சம்மந்தப்பட்டது யார் அப்படின்னா சாண்ட்ரா, விக்ரம். நைட்டு லேட் நைட்டு பார்வதி பிரஜன் இருக்கிறாங்க பக்கத்தில். அவங்க இதில் பேசவே இல்லை, சும்மா விட்னஸ் மாதிரி இருக்கிறாங்க. இங்கே சோஃபாவில் வந்து படுத்திட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து சிரிச்ச மாதிரி, அவர் நக்கலா ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி கேட்பார்ல, ஜெயிலுக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு ஜெயிலுக்கு போகணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவரை எங்கன்னா இந்த பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, கட்டன் போட்டு மூடி இருப்பாங்கல்ல, ஸோ அங்கே திவ்யா போயிட்டு அங்கே உள்ளே அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் அழுகுறாங்க அப்படின்னா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கன்ஃபெஷன் ரூமில் வாங்கிட்டு வந்து பால் கேட்டால் வந்து பால் வந்து கேப்டன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட், மொத்தம் 3 பாக்கெட் இருக்குது. 2 பாக்கெட் ஃபுல்லாக இருக்குது, ஒரு பாக்கெட் 1/2 லிட்டர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு 2.5 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவர் கொடுக்க முடியாது, அது வந்து ஷேர்னா ஷேர் தான், எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கிச்சன் டீமில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே எடுத்து போய் வச்சிட்டாரு. கனியக்கா, ரம்யா, சபரிலாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் இதான் சேஃபாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஸோ இந்த கடுப்பில் ஹியூமானிட்டியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க திவ்யா. ஸோ இப்போ இவங்க விக்ரமை கூப்பிட்டு போனவங்க பாருங்க, திவ்யா உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே போயிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, அப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. நான் ஏங்க அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே சொல்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, ஜெயிலுக்கு போகணும், யார் சொன்னது, போகணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்போது பிக் பாஸ் தாங்க சொன்னார், நான் சொல்லுங்க அப்படின்னு இவர் சொல்ல சிரிச்ச மாதிரியே. அப்போ சொல்லுங்க, வெளியே அனுப்புங்க போகிறோம் அப்படின்னு. நான் எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும், திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா குரலே இல்லை. அவங்க போங்க உள்ளே போங்கன்றாங்க சாண்ட்ரா. அவர் பார்த்தீங்கன்னா எங்க அவங்க வேற ஏதாவது பொசிஷனில் இருக்கலாங்க, அதெல்லாம் தப்புங்க, நான் போக மாட்டேங்க, நான் எங்கே போகணும் அப்படின்றாரு. போக முடியாது இல்லை, அப்போ மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. இவர் பாட்டுன்னு வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு, இவர் முதல்ல சொல்றாரு, இப்போ நான் கூப்பிட்டேன் திவ்யான்னு கூப்பிட்றாரா, அங்கேருந்து எந்த ரியாக்ஷனும் வரல, சரி வரலையா, இப்போ நான் போயிடுவேன், திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஸோ அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டு மூட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு வெளியே வராங்க வேகமாக கோவமா. பைத்தியம் இவர் வந்து வழக்கம் போல பாடிட்டே வர்றாரு பின்னாடி லைட்டா. இவங்க முன்னாடி போறவங்க பார்த்தீங்கன்னா பைத்தியம் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த பைத்தியத்தை அப்படின்லாம் சொல்லிட்டு போறவங்க அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீ மறக்க மாட்டா, நீ ஜாலியாக இருக்கிறியா, மறக்க மாட்ட, நீ லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் வருண்டா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே அமித், கானா வினோத் அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க, உட்காந்து அங்கே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அங்கே போனவங்க பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க, இங்கே வந்து தலைவலின்னு சொல்கிறா, மாத்திரை போடணும்னு சொல்கிறா, பால் கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போயிட்டு ரம்யா, கனி அவங்க காலில் எடுத்துட்டு போய் வைக்கிறான் இந்த கேப்டன் அப்படின்றதும். யார் எஃப்ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்குறாரு. ஆமாங்க, என்னங்க ஒரு பொண்ணு அழுகுறா, அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான், இப்பயே ஜெயிலுக்கு போ அப்படின்றான் விக்ரம். அவன் அழுகுறா, அதை பார்த்து சிரிக்கிறான், செலிப்ரேட் பண்ணுறான். இவர் வந்து லாஸ்ட்டாக வந்து மேன் ஹேண்டில் பண்ண வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு சபரி பார்வதி பஞ்சாயத்து வந்து இல்லை போன வாரம். ஸோ அப்போ அந்த பஞ்சாயத்து நடுவில் பிரேக்கில் பேசும்போது அமித் இருந்திருப்பாரு சபரி விக்கல்ஸ். ஸோ விக்கல்ஸ் இந்த அமித் வந்து சொல்லுவார், கையை வந்து விசிறிட்டே இருந்தால் பக்கத்தில் பெண்கள் வரமாட்டாங்க அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அப்படியெல்லாம் பண்ணால் அது தப்பாயிடுங்க, அது வேற மாதிரி போயிடும், கைப்பட்டு அது மேன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து விக்ரம் வந்து சொல்லியிருப்பாரு, மேன் ஹேண்டில் பண்ணா என்ன பண்ணு, மேன் ஹேண்டில் பண்ணு, நான் தான் வச்சுக்கேன், அப்படியே தலையை பிடிச்சி அப்படி தட்டியிருப்பேன், 2 தலையை அப்படி பிடிச்சி அப்படி இடிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னார்ல. இந்த விஷயத்த வந்து விஜேஎஸ் போன வாரம் போட்டு விட்டார். என்னங்க அங்கே வந்துட்டு மேன் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது, அது குறும்படமே போட்டு வச்சு செஞ்சுருக்கலாம், ஆனால் குறும்படம்லாம் போடல, அந்த அளவுக்கெல்லாம் பண்ணல. விஜய் சேதுபதி சாண்ட்ராவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து இருக்குல்ல, பண்ணுறாரானா இருக்குதா இல்லையான்னு இப்போ இந்த வாரம் தெரிஞ்சிடும். ஆனால் அதே சப்போர்ட்டை தான் விக்ரமுக்கு முதல்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாரு. முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் தூக்கி கொடுத்தாரு. இங்கே வந்து நல்லா ஃபன் பண்ணுவார், நல்லா இது பண்ணுவார். நீங்கள் மற்றவங்கள டீல் பண்ணுறதும், நீங்கள் சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்ட் பிரஜன், அவங்க வந்து மச்சான் மாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸு, படத்தில் நடிக்கும்போது ஃப்ரெண்டுங்க. இன்றைக்கி டாப் ஹீரோ விஜய் சேதுபதி. இதில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இன்னும் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. சும்மா ஏதாவது ப்ரமோஷனுக்காக சார் இதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதை பண்ணி விடுவார், அவ்வளோதான். அது யார் வேணால் கேட்பாங்க, நான் கூட கேட்டிருக்கேன் ஒரு முறை.
ஸோ அதெல்லாம் அந்த லெவலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதில் எப்பயோ ஒரு காலத்தில் அவர் பெரிய ஆக்டராக இருக்கும்போது பிரஜன், இவர் சின்ன ரோல் பண்ணவர் விஜய் சேதுபதி அந்த சீரியலில், அவ்வளோதான் நட்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறாரு, ரொம்ப தூக்கி வைக்கிறாரு அப்படின்னாங்கல்ல, விஜய் சேதுபதி மேலே குறை சொன்னாங்கல்ல. அது உண்மையாக இருந்தால் இந்த முறையும் தெரிஞ்சிடும் பார்ஷியாலிட்டி பார்த்தாருன்னா. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏதோ ஒரு பழைய பழக்கம். பெரிய ஆளானாலும் சில பேர் வந்து கொஞ்சம் தன்னடக்கத்தோடு நடந்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவ்வளோதானே தவிர பெரிய ரிலேஷன்லாம் கிடையாது. விக்கல்ஸ் விக்ரம்கே அப்போ அவ்வளோ கொடுத்தாரு. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமை போட்டு கிழிக்கல, குறும்படம்லாம் போட்டு கிழிக்கல. ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு விட்டார்ல, மேன் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்கிறதுலாம் என்ன சார் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. இப்போ அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக அந்த வார்த்தையை நிறைய பேருக்கு அது புரிஞ்சு கூட இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஷார்ப் மைண்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, என்னதான் வில்லத்தனமாக இருந்தாலும் பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கிறாங்க இவங்க. சாண்ட்ராவும் சரி, திவ்யாவும் சரி. திவ்யா செம்ம ஷார்ப்பு. நேற்று எபிசோட்லையும் பார்த்தோம்ல, அந்த ஒஸ்ட்டு நாமினேட் பண்ணி முடிக்கிறாங்க, இவங்க சிரிக்கிறாங்க. பிளான் பண்ணிட்டு தான் 2 பேரும் ஒஸ்ட்டு வாங்குறாங்க திவ்யா. ஸோ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, ஓ நீங்கள் பிளான் பண்ணி சந்தோஷமாக போகிறீங்களா ஜெயிலுக்கு, இரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீங்கள் 2 பேர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ஓகேன்னும் போது இவங்களை மேற்பார்வை பார்க்க அப்படின்னு சொல்லும் போது திவ்யா அங்கே சொல்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் அதானே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹவு பிரில்லியன்ட் திவ்யா அப்படின்லாம் சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல. ஸோ அவளை ஷார்ப்பாக அடுத்து என்ன சொல்லுவாங்க, அடுத்து எந்த நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது க்ளீனாக. ஸோ அவ்வளோ ஷார்ப்பான ஆட்கள் இவங்க. பட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே அதான் அந்த மேன் ஹேண்ட்லிங்ன்ற வார்த்தையை வந்து கரெக்டாக சாண்ட்ரா பிடிச்சிட்டாங்க. மேன் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, தப்பு இல்லையா விக்ரம் அப்படி சொன்னார்ல, அதை ஷார்ப்பாக பிடிச்சிட்டாங்க. அதை இங்கே வந்து திரும்பவும் வினோத் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாதுங்க. என்னங்க ஒருத்தங்க அழுகுறாங்க, அதை போய் ஜெயிலில் போடணும் இப்பயே போடணும்னு சொல்கிறா அப்படி சொல்கிறான். இதில் வந்து எஃப்ஜேவை பற்றி சொல்லியிருந்தாங்க, பால் எடுத்துகிட்டு போயிட்டு கனி அண்டு ரம்யா காலில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான், யாருக்கு பால் ஊற்ற போகிறான் இவன் அப்படின்லாம் அங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்ரமை பற்றி சொல்லும் போது, மற்றவங்க அழுகுறாங்க செலிப்ரேட் பண்ணுறான், அடி வாங்கும் போது வந்து கை தட்டுறான், இன்னொருத்தர் அடிக்கும் போது கை தட்டுறான், அப்புறம் வந்து பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான். என்னது இதெல்லாம்? இந்த மாதிரி ஆள்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், இப்படி ஒரு கேரக்டர் மோசமான கேரக்டராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நடந்திருக்கு சம்பவங்கள். இது மட்டும் இது சின்ன சாம்பிள் தான், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அடுத்தடுத்து. இப்போ பிரச்சனை பிரஜன் வெர்சஸ் வியனா ஒரு பிரச்சனை போகுது, சாண்ட்ரா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போகுது. ஒரு டம்ளர் பால் அதை கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு நாள் தானே இருக்குது, இப்போ வந்து நாளைக்கு சாட்டர்டே வந்து ஃபுட்டு வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்வதி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க ஃபுட்டு தான் வந்துரு போகுது, நமக்கு இருக்கிற பால் பாக்கெட் போதுமே, அதை கொடுக்கலாமே அப்படின்னும் போது, இல்லை நான் ஸ்ட்ரிக்டான கேப்டன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, நான் பால் எடுப்பேன் திவ்யா போக, இவர் பால் பாக்கெட்டே எடுத்துகிட்டு போயிட்டா அப்படி கேப்டன், இங்கே இருந்தால் தானே நீ எடுப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு ரூமில் கூட எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு வெளியே உட்காந்துருக்கிற ரம்யா, சபரி, கனியக்கா அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது வந்து அது தப்பான வேலை. எதுக்கு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க பஞ்சாயத்தும் தனியாக இருக்குது, அதையும் பேசுவோம். பட் இந்த சம்பவம் நிச்சயமாக சாண்ட்ரானாவே பார்த்தீங்கன்னா முதல் படம் சூப்பராக மாசான குறும்படம் போட்டாங்க முதல் வாரம். அந்த படத்தை பார்த்தோமா, இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படம் வந்தது, அது இந்த டீம் ஓவரால் கனியக்கா டீம் சபரிக்கு வந்தது. இந்த வாரம் திரும்பவும் குறும்படம் வரப்போகுது, இதில் எஃப்ஜே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தம்பி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கொஞ்சம் கரெக்டாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டாரு. ஆனால் செக்கு இங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக செக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். வாயை விட்டு வாங்க போகிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி எஃப்ஜேவுக்கும் பெரிய கொட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்தில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.